ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் இதையும் நல்லா அரைச்சி பச்சையாக போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தக்காளி, இது வந்து 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கணும். கூடவே 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கால் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கு, கட் பண்ணி இதை எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விடுங்க. இப்போது 5 விசில் விட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே கறி மசால் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிரும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.